அ ராஜியா எனக்கு ஒரு கப்புள் ஆஃப் மந்த்ஸ் முன்னாடி தான் தெரியும். ஏன்னா, அவங்க வந்து இப்போதான் ரீசென்ட் டைம்ஸ்ல செலிபிரிட்டீஸ் எல்லாம் வச்சு அவங்களுடைய அந்த 1 மினிட் 1 மினிட்ல ட்ரேப் பண்ற சாரி, அப்புறம் ரூ. 1 கிடைக்கிற சாரி அந்த மாரிலாம் நெறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாரி நெறைய டெலிவிஷன் ஆர்டிஸ்ட், அப்புறம் செலிபிரிட்டீஸ் நெறைய பேர் அ எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களுக்காக எல்லாம் போய் சாரி ஷாப்ல போய் எல்லாம் பண்ணும்போது, நானும் அதே மாரி தான் பண்ணது. ஓ பட் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே ரொம்ப கனெக்ட் ஆயிருந்தாங்க. ரொம்ப நல்ல பொண்ணு அவங்க. ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே ஷூட்டிங் முடிச்சுட்டு நாங்க ஒண்ணா போய் சாப்பிட்டோம் லன்ச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு க்ளோஸா இருந்தது. ஸோ பட் ஆன் அண்ட் ஆஃப் எப்பவுமே ஃபோன் பண்ணுவாங்க. மேம் ஏதாவது சாரி வேணும்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாரி பேசுவாங்க. ஓகே. அண்ட் நெறைய விஷயங்கள் அப்படிதான். அண்ட் நான் ஒரு 4, 5 வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நெறைய மில்லியன் வியூஸ் போனது என்னோட வீடியோஸ்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இப்ப கூட ரீசென்ட்டா நான் வந்து சாரி இந்த மாரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி ஸ்டார்ட் பண்ண போறேன் மேம். ஸோ உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிலாம் கூட இப்ப கூட ரீசென்ட்டா பேசினாங்க. ம். அண்ட் நான் ஒரு 4 டேஸ் பேக் எனக்கு ஒரு ஃபங்ஷன் இருக்கு ராஜி. எனக்கு ஒரு சாரி வேணும். ஸோ எவ்வளோ அதுன்னுலாம் அதோட லிஸ்ட் எல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. ஓகே. சாரி ஃபோட்டோலாம் போட்டு அனுப்பிச்சாங்க. சரிப்பா நான் உனக்கு கூப்பிடுறேன். ஓ சரி மேம் கூப்பிடுங்க மேம் அப்படின்னு சொல்லி வச்சவங்க தான். ஓகே. எனக்கு திடீர்னு இன்னைக்கு காலையில வேற ஒரு சாரி ஷாப் ஓனர், இந்த லக்ஷ்மி பொட்டிக்ன்னு சொல்லிட்டு ஆனந்தி, அவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ம். மேம் இது உண்மையா மேம்? இது உங்களுக்கு தானே நல்ல ஃப்ரெண்ட் அவங்க. எனக்கு ஒரே மனசு கஷ்டமா இருக்கு. அதுக்கு தான் உங்கள கேட்டேன். எனக்கு புரியல ஃபர்ஸ்ட்டு. ம். ஸோ அந்த பேஜ்ல போய் அந்த ஃப்ரெண்ட் அவங்களுக்கு ஃபோன் பண்ண அந்த பொண்ணு எடுக்கவே இல்ல. ஓகே. ஸோ ராஜிக்கு ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தது. ம். கடைக்கு ஃபோன் பண்ணா அதுவும் அடிச்சுட்டே இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் வேற ஒரு இந்த சசிலயான்னு ஒரு லேடி இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஏன்னா அவங்களும் இந்த மாரி நெறைய பண்ணியிருக்காங்க. ஓகே. ராஜிக்கு. ஸோ சசி உடனே ஆமா மேம். இந்த மாரி ஆச்சு. என்ன ஆச்சுன்னு தான் தெரியல. இப்படி ஆயிடுச்சுன்னு. பட் என்னால அதாவது பிரெடிக்ட் பண்ணவே முடியல பாருங்களேன். லைஃப் எப்படின்றது நமக்கு நேத்திக்கு பேசிட்டு இருந்தவன் இன்னைக்கு இல்ல. அதுவும் ஒரு கொடூரமான முறையில போயிட்டாங்கன்னும்போது ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அது எனக்கு நாள் பூரா ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ம். அவங்க இறந்தது. புரியுது மேம். ஏன்னா எல்லாருக்குமே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, லைக் சொன்ன மாரி தான் ஒரு கொடூரமான முறையில அவங்களோட மரணம் இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா அதுதான். பேசும்போது தெரியுது, அவங்க உங்ககிட்ட எந்த எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ணல. லைக் எப்போதும் போல ரொம்ப ஜாலியா தான் பேசியிருக்காங்க. லைக் பிசினஸ் ஓரியன்டடா பேசியிருக்காங்க. ஆமாமா. பிசினஸ் ஓரியன்டட் அண்ட் பிளஸ் பசங்க பத்தி மட்டும் பேசியிருக்காங்க என்கிட்ட. ஓகே. ஏன்னா, அவன் பெரியவன் வந்து ரஷ்யால டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கான் மேம். ஐஃபோன் கேட்டுட்டே இருக்கான். நான் தான் இல்லடா, இருடா, இருடான்னு சொல்லிட்டு ரொம்ப விளையாட்டா பேசுவாங்க. ஓகே. அண்ட் சின்ன பையன் இப்பதான் காலேஜ் சேர்ந்திருக்கான் மேம் 2வது. ஸோ இப்பதான் இன்னொரு புது வண்டி வாங்குனாங்க. ம். ஸோ வாங்க மேம் ரைடு போலாம் வாங்க. நானும் அந்த பக்கம் ஈசிஆர் பக்கம் வரேன்னா, நீங்க ப்ளீஸ் நம்ம போயிட்டு வரலாம் ஒரு ரைடு. இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே. இது வந்து என்னால என்னன்னே புரியல இல்லையா? கரெக்ட். இது நிச்சயமா தி ஷுட் ஃபைண்ட் அவுட். யார் என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சே ஆவணும் எனக்கு. ஆமா. ஏன்னா இப்போ விசாரணையில வந்து 3ஆம் நபர் யாராவது ஒருத்தவங்க இருக்காங்களா? அப்படிங்கிற பட்சத்துல தான் இருக்காங்க. ஆமா, ஆமா. ஆனா ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க அப்போ சொன்ன ரொம்ப பர்சனலா ஒருத்தங்க கிட்ட இம்மீடியட்டா அன்னைக்கு பார்த்த உடனே பேச முடியாது இல்லைங்களா? ஆமா. இல்ல 3 மாசமோ, 4 மாசமோ, இல்ல 1 வருஷமோ இருக்கிறவங்க கிட்ட கூட ரொம்ப பர்சனலா பேச மாட்டாங்க நெறைய பேர். ஓகே. ஸோ ஜெனரலா அப்படி விட்டுருவாங்க. ம். இல்ல அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. ஸோ அவர் வீட்லயே தான் இருக்காங்க. வேற எதுவும் பண்ணல. நான் தான் பிசினஸ பார்த்துக்கிறேன். ம். அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. தவிர வேற எதுவுமே அவங்க இதெல்லாம் பேசினதே கிடையாது. புரியுது மேம், புரியுது மேம். பட் ரொம்ப சேடா இருக்கு. எனக்கு நாள் பூரா ரொம்ப ஒரு மாரி ரொம்ப அழுத்தமா இருந்துச்சு எனக்கு. புரியுது மேம். ஏன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் தான் லைக் இந்த நியூஸ் வரும்போது. ம். அட் த சேம் டைம் அவங்களுடைய பேக் சைட் அண்ட் அவங்களோட பெயின்ஃபுல் சைடு என்னைக்குமே ஷேர் பண்ணது கிடையாது. ஆமா. ஓகே. இஸ் அ வெரி ஃபன் லவிங் பெர்சன். அது மட்டும் நல்லா தெரியும். ஜாலியா பேசுவாங்க. ஜாலியா இருக்கணும்னு நெனைப்பாங்க. ஓகே. யூ நோ புரியுது மேம், புரியுது. நல்ல விஷயம் தான். பட் ஆனா இது என்ன ஆச்சுன்னு தெரியலையே! பாவம் அந்த பையன் அந்த பிள்ளை என்ன எப்படி இருந்திருக்கும் அதுக்கு? கண்டிப்பா. ஏன்னா வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்த அது சின்ன பையங்க. ஆமா. சின்ன பையன். எப்படி இருக்கும்? புரியுது மேம்.